கோலத்துல ஒன்னா என்னால பார்க்க முடியலையம்மா. பூமாரி, அம்மாடி, உன்னை இந்த கதிக்கு ஆளாக்குறது யாருமா? நீ ஓட்ட பந்தயத்துல சாதிக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் கிராமத்துல இருந்து சென்னைக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன். அப்பவே ஊர்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் தப்பா போச்சம்மா. சார் அழுவாதீங்க சார். பூமாரி, உன்னை இந்த மாதிரி அடிச்சு போட்டது யாருமா? சார் சார் சார், என் பொண்ணை இந்த மாதிரி ஆக்கினவ யாரு சார்? சொல்லுங்க சார். சார் நீங்க அழுவாதீங்க சார், அவனை பாத்துக்கிறேன் சார். அவனை எங்க அவன் குடல ஒரு போட்டுருவான் சார். என்ன கேளுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் அழுவாதீங்க சார், ப்ளீஸ் சார். பூமாரி சார் பொறுமையா இருங்க. ஒத்து பொண்ணு சார், செல்லமா வளர்த்தேன் சார். நிமிஷத்துக்கு ஒரு முறை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு என்னையே சுத்தி வருவிய. இனிமே அந்த குரலை நான் எப்பமா கேட்க போறேன்? ஒன்னு இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியலையே. கடவுளே, இந்த நிமிஷமா என் உயிரை எடுத்துருப்பா. என் பொண்ணு உயிரை கொடுத்துரு. சார் 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 ப்ளீஸ் சார். என் உயிரை எடுத்துக்கோ. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் கூட்டி போங்க. சார் சார் ப்ளீஸ் சார். சார் உங்க பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், அவங்க மயக்கத்துல இருக்காங்க. பூமாரி ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். பொண்ணு பூமாரி சார், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ் சார். வாங்க சார், சொன்னா கேளுங்க சார். ப்ளீஸ் சார், வாங்க ப்ளீஸ் இங்க வாங்க சார். அழாதீங்க சார், உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. பயப்படாதீங்க சார், காப்பாத்திடலாம். ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா கொடுத்துருக்கோம், பயப்படாதீங்க சார். சார் அர்ச்சனா மேடம் இந்த கேஸ்ல பர்சனலா இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. சார் உங்க பொண்ணுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க சார், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. என்ன பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? என் பொண்ணோட காலை மட்டும் உடைக்கல சார், என் பொண்ணோட கனவே உடைச்சிட்டாருங்களா சார். படுபாவி பசங்க அவருக்கு நல்லாவே இருக்க மாட்டாருங்க சார். என் பொண்ணு பச்சை குழந்தை சார், இப்படி அடிச்சு போட்டாருங்களே. எப்படிதான் என் பொண்ணு வலியையும் வேதனையும் தாங்குவாளோ கடவுளே. மேடம், ட்ரைனேஜ்ல இருந்து ஒரு பொண்ணை வெளியே எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாமே மேடம், அந்த பொண்ணை பத்தின சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு மேடம். மேடம் அந்த பொண்ணு பேரு பூமாரி மேடம். அந்த பொண்ணோட அப்பா பேரு சுயம்பலிங்கம். தென் மாவட்டத்துல வள்ளியூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தான் அந்த பொண்ணோட ஊர் மேடம். வேற ஏதாவது டீடைல்ஸ் இருக்கா? நம்ம காப்பாத்தின பொண்ணை பத்தின டீடைல்ஸை போலீஸ் கண்ட்ரோல் ரூம் மூலமா சிட்டியில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த பொண்ணோட போட்டோ அனுப்பிச்சிருக்கு மேடம். 2 நாளைக்கு முன்னாடி ஈஸ்ட் தாம்பரத்தில் ஒருத்தர் வந்து தன்னோட பொண்ணை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அவரை ஸ்டேஷனுக்கு வர வச்சு போட்டோவை காட்டி இது உங்க பொண்ணான்னு கேட்டோம். அவர் அந்த போட்டோவை பார்த்துட்டு இது என் பொண்ணு தான் சொல்லிட்டாரு மேடம். அவரை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். பொண்ணையும் நேரில் பார்த்துட்டு இது என் பொண்ணு தான், இவளுக்கு இது எப்படி ஆச்சு என்னாச்சுன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு மேடம். மேடம் நாங்க கேட்டதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு பூமாரி ரன்னிங் பிராக்டிஸ் பண்றதுக்காக கிரவுண்டுக்கு போயிருக்கா. திரும்பி வரும்போது அவளை யாரோ ஃபாலோ பண்ணி அடிச்சு போட்டிருக்காங்க மேடம். அவருக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கான்னு கேட்டீங்களா? கேட்டோம் மேடம். அவருக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு மேடம். எனக்கு எதிரிங்க யாருமே இல்லைன்னு சொல்றாரு மேடம். இப்ப வரைக்கும் எங்களுக்கு வேற எந்த க்ளூவும் கிடைக்கல மேடம். பட் ஐ திங்க் விளையாட்டு சம்பந்தமா அந்த பொண்ணு மேல யாருக்கோ ஜெலசி இருந்திருக்கு மேடம். அதனாலதான் இப்படி அடிச்சு போட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேடம். மிச்ச டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க. அந்த பொண்ணோட கோச் யாரோ அவரோட டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி இமீடியட்டா கொடுங்க. ஓகே மேடம், நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிரோம். சார் மேடம் அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பொண்ணோட அப்பாவை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, நான் அவரோட பேசணும். ஷியூர் மேடம், உடனே கூட்டிட்டு வரேன். சரி. பூரா இது காட்டு மிராடி பசங்க. இந்த ஊருக்காக நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன்.
கொஞ்சம் கூட நன்றி இல்லாம மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சுட்டானுங்க. அதுவும் நான் ஒரு டாக்டர், என்ன போய் கட்டி வச்சு அடிக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். நான் இப்பவே கிளம்புறேன். சார், டாக்டர் சார், நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு நீங்க இந்த ஊரை விட்டு எல்லாம் போக வேணாம். உங்களை அடிச்சதுக்காக தான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மன்னிப்பு கேட்டாங்களே. மன்னிப்பு கேட்டா இந்த காயத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்த வலியும் வேதனையும் யாருக்கு தாங்குறது? சரிங்க சார், புரியுது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உட்காருங்க. இல்லங்க, நான் கிளம்புறேன். வாங்க டாக்டர் சார், வாங்க வாங்க சார். இப்படி உட்காருங்க. உட்காருற செல்லம். பாருங்க எப்படி அடிச்சிருக்கானுங்க பாருங்க. கூல் டவுன், கூல் டவுன். இதுக்கு வந்து பெயின் ஆயின்மெண்ட் போட்டா எல்லாமே சரியாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, நான் கிளம்புறேன். சார், கோவப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பெயின் ஆயின்மெண்ட் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. உள்ள ரூம்ல என்னோட மெடிசன் பாக்ஸ்ல இருக்கு. ஒரு பிரவுன் பாட்டில்ல இருக்கும். எங்க காட்டுங்க. இந்த பொண்ணை பார்த்ததும், இவ கை விரல் நம்ம மேல பட்டதும் மனசுக்குள்ள ஏதோ பல்ப் எரியுதே. மார்னிங் பூரா ஆடி, பென்ஸ், BMW கார்கள் தான். மதியம் வந்து நூலில் 2 to 4 40 lakhs கீழே இருக்கிற கார்கள் தான். அக்ஷய விநாயகா, குட் மார்னிங் சார். சாரி, குட் நைட் சார். சிம்பு படம் வருது சார், சிம்பு படம். உங்கள் மகன் ஃபாரின் போகிறதுக்கு விசாவெல்லாம் வாங்கியாச்சு ஐயா. நல்ல வரன் பார்த்து வச்சுருக்கேன் ஐயா. அப்புறம் 6 to 9 மோட்டர் பைக். நல்ல முதலாளியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தர்றேன். சைக்கிளா டச் பண்ண மாட்டேன். ஆனால் என் காரை வாட்ச்மேன் என்னையே தொடக்க விட்டான். அதுதான் நம்ம கத்து. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கிரெடிட் பண்ணிடுங்க. ஓகே? ரொம்ப வலிக்குதா சார்? இல்ல, அது உங்க மிருதுவான கைப்பட்டதும் என் வலியெல்லாம் பறந்து போச்சு. ஏங்க, உங்க விரல் எதுவும் மந்திரக்கோள் வச்சிருக்கீங்களா? நீங்க டச் பண்ண உடனே வலியெல்லாம் மாயமா மறைஞ்சு போச்சு. ஏங்க, உங்க பேர் என்ன? மாயமுகினியா? இல்ல, என் பேரு ஜோதிகா. ஜோதிகா,
உங்க பேரு ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு ஜோதிகா. ஆமா, நான் இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. ஆக்சுவலா நான் இந்த ஊர் இல்ல சார், என்னோட நேட்டிவ் திருச்சி. நான் இங்க இருக்க காலேஜ்ல தான் படிக்கிறேன். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இங்க ரூம் எடுத்து தங்கி படிக்கிறேன். ஓ அப்படியா? நான் இந்த ஊருக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகுது, நான் உங்களை பார்த்ததே இல்ல, உங்களை பத்தி கேள்விப்பட்டதும் இல்ல. பட் நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், உங்களை பத்தியும் தங்க வசந்தாவை பத்தியும் அன்னலட்சுமி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது மட்டும் இல்ல சார், உங்க குழந்தைய தூக்கி நான் கொஞ்சிருக்கேன். பாவம், இந்த கை குழந்தை அம்மாவை இழந்துருச்சுன்னு அன்னலட்சுமி மூலமா கேள்விப்பட்ட உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். அப்பவே உங்களை நான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த நேரத்துல எங்க அப்பாவுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸா இருந்தாரு. ஸோ அதனால உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? எப்போ, எங்க? ஒரு 15 நாள் இருக்கும் சார். இதோ இங்கதான் பக்கத்துல இருக்க அந்த கூட்ரோட்ல தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. கூட் ரோட்ல ஒரு கிரீன் கலர் குவாலிஸ் காரு. கார்ல கூட 2 பேர் இருந்தாங்களே, ஒருத்தருக்கு பலமான அடி, ஒருத்தருக்கு லேசான காயம். நான் தானங்க ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தேன். அது மட்டும் இல்ல, அந்த கார்ல ஒரு பர்ஸ் இருந்தது, அதுல விசிட்டிங் கார்டு வேற இருந்துச்சு, அதுல பாலுன்னு பேர் இருந்துச்சு. அப்புறம் நான் தான் அந்த பர்ஸை நர்ஸ் கிட்ட கொடுத்து ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். அப்போ எங்க அப்பாவை காப்பாத்துனது நீங்க தானா? ஹாஸ்பிட்டல்ல கூட யாரோ கோபால்னு ஒருத்தர் வந்து அட்மிட் பண்ணிட்டு போனாரு சொன்னாங்க. அது நீங்க தானா சார்? ஆமா ஜோதிகா, அது நானே தான். ஆமா, இப்போ உங்க அப்பா எப்படி இருக்காரு? ஓகேவா? இப்ப நல்லபடியா குணமாயிட்டாரு. எங்க அப்பா நல்லபடியா குணமாகணும்னு இந்த மெய்ஞானபுரத்துல தான் என் அப்பாக்காக, அதுவும் அந்த மெய்ஞானேஸ்வரி அம்மன் கோயில்ல தான் சார் நான் வந்து விரதம் இருந்தேன். இதே மெய்ஞானபுரத்துல தான் என் அக்காவும் கிடைச்சாங்க. அதே மாதிரி இதே மெய்ஞானபுரத்துல தான் என் அப்பா உயிரை காப்பாத்துன நீங்களும் இருக்கீங்க. என் அப்பாவை காப்பாத்துன உங்களை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். நானும் அதே தாங்க சொல்றேன். நீங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்தலனா இந்த ஊர்க்காரங்க என்ன அடிச்சு கொண்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆயிருந்தா என் குழந்தை கதி என்ன இருக்க யோசிச்சு பாருங்களேன். ஏங்க, இந்த ஒரு விஷயத்துக்காகவே என் உயிரை கூட உங்களுக்காக தருவாங்க. இங்க பாருங்களேன், கடவுள் நம்மளுக்கு எப்படி ஒண்ணு சேர்த்திருக்காரு பாத்தீங்களா? நமக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லனா எங்க இருந்தோ வந்திருக்கீங்க நீங்க, எங்க இருந்தோ நான் வந்திருக்கேன். நமக்குள்ள ஒரு சந்திப்பு நடக்குமா? ஆமாங்க சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். சரிங்க சார், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் கிளம்புறேன். இவ்வளவு விடக்கூடாதே, ஏதாவது சாக்கு சொல்லி இவ்வளவு மறுபடியும் மீட் பண்ணுமே. என்ன பண்ணலாம்? சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, அவருங்க அடிச்ச அடியில கை காலு உடம்பு எல்லாமே வலிக்குது. இந்த வலியோட குழந்தைய எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியல. அன்னலட்சுமி இருந்தா பரவாயில்ல, அவ குழந்தைய நல்லா பாத்துக்குவா. அன்னலட்சுமி இல்லைன்னா என்னங்க சார், நான் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க ஒன்னும் கவலையே பட வேண்டாம். வாங்க செல்லும், நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸுங்க. எங்க குழந்தைய பாத்துக்கிறது எதுவும் சிரமம்னா பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். தேங்க்ஸ். ஓகே சார், அப்ப நான் நாளைக்கு வரேன். தேங்க்யூ சார். நம்ம தேடி வந்த அழகு தேவதை நமக்கு கிடைச்சிட்டா. இந்த ஜோதியில நாம ஐக்கியமாயிட வேண்டியதுதான். இவ்வளவு விட்டுறக்கூடாது. ஐயோ,
அதானே பார்த்தேன், விடவே கூடாது. வாங்க சார். வாங்க, இதான் கலெக்டர் அர்ச்சனா மேடத்தோட வீடு. வாங்க. வாங்க மேடம். மேடம், மேடம், இவர் தான் சுயம்பலிங்கம், அந்த பொண்ணு பூமாரியோட அப்பா. அம்மா, அம்மா, என் பொண்ணை காப்பாத்துங்கம்மா. என் பொண்ணை காப்பாத்துங்க. ஏந்திருங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க. என் பொண்ணு எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. இப்படி குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறாளே, எதுக்காக நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன்? தாய் இல்லாத பிள்ளைக்கு தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா இருந்து வளர்த்துமா. இந்த தலைமையிலயா என் பொண்ணை நான் பார்க்கணும்? ஐயோ மேடம், என் குழந்தைய நான் உயிரோடு பார்க்கணும். அழாதீங்க, முதல்ல கண்ணை தொடங்க. உங்களை பத்தி விவரமா நிதானமா சொல்லுங்க. நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அம்மா, எனக்கு வள்ளியூர் பக்கத்துல ஒரு கிராமம்மா. நான் ஒரு கூலிம்மா, நெசவு தொழிலாளி. அதுல கிடைச்ச வருமானத்தை வச்சுதான் என் பொண்ணு பூமாரிய 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சம்மா. அவ தாயில்லா புள்ள. அவ சின்ன வயசுல இருந்தே நல்லா ஓடுவாம்மா. அன்னைக்கு நானும் கோச்சரும் பைக்ல போயிட்டு இருந்தோம்மா. பூமாரி எங்க பின்னாலேயே ஓடி வந்துட்டு இருந்தா. என்னை தாண்டிட்டல, ஹீரோனை பிடிக்கிறேன். ஸ்டாப்! பூமாரி, என்னம்மா? ஸ்டாப்! கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. நிறுத்துங்க! ஏமா, மெதுவா வாமா. சார், கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. மெல்ல மெல்ல மெல்லம்மா, மெல்ல வாமா. என்னம்மா? நிதானமாம்மா, நிதானமா. எதுக்குமா இப்படி விழுந்தடிச்சு ஓடி வர? அப்பா, நீங்க வேலைக்கு போற அவசரத்துல டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டீங்க. இந்தாங்க. ஏன் தாய்,
இத குடுக்கறதுக்கா இப்படி கண்ணு மணி தெரியாம ஓடி வந்த? ஆமாப்பா. என்ன பொண்ணுமா நீ? ஏமா கீழே விழுந்து கைய காலை ஒடிச்சுக்கிட்டா என்னத்துக்குமா ஆகும்? ஒன்னும் ஆகாதுப்பா, நீங்க பட்னியா இருப்பீங்களே. இன்னைக்குன்னு பார்த்து சைக்கிள் வேற பஞ்சர் ஆயிடுச்சு. வர்ற வழியில ஐயா தான் வண்டியை நிறுத்தி என்னை கூட்டிட்டு வந்தாரு. சரிதாயே, இப்ப நீ ஸ்கூலுக்கு எப்படி போற? ஓடிட்டா பார்த்து பத்திரம். வரேன்ப்பா. பார்த்துமா பத்திரம். எல்லா பசங்களும் சைக்கிள்ல, பைக்ல, பஸ்ல தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஆனா என் பொண்ணு 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுல இருந்து ஓடித்தாம்மா போவா. என் பொண்ணு ஒரு சிறந்த ஓட்டப்பந்தய வீராங்கனை ஆகிறதுக்கு முன்னோட்டமா ஸ்கூல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சும்மா. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.